பண்டிகை தினங்களை வெறும் ஆட்டம் பாட்டங்களுடன் கொண்டாடுவது மட்டுமின்றி அதன் மூலமாக நமது பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்கள் சில வழிமுறைகளை வைத்துள்ளனர். அதையடுத்து அது என்னவென்று அறிந்திடுவோம் வாருங்கள். கலாச்சாரம் அப்படியென்றால் பொங்கல் பண்டிகையை வெறும் கொண்டாட்டமாக பார்க்காமல் அதை வாழ்வின் ஒரு அங்கமாகவும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் முன்னோர்கள் கடைபிடித்தனர். அதனால்தான் பொங்கல் தினத்தன்று பாரம்பரிய ஆடைகளான வேஷ்டி சட்டை, துண்டு, சேலை அணிவதை ஆண்களும் பெண்களும் விரும்பினர். வீடுகளில் மங்கள ஓசை கேட்க வேண்டும் என்பதற்காக நாதஸ்வர கலைஞர்களை அழைத்து வீட்டில் இசைக்க செய்வர். அதனால் தெய்வீக உணர்வு வெளிப்பட்டு சாத்வீக குணம் அனைவரிடமும் பிரதிபலிக்கும். கோபம், பொறாமை, எதிர்மறை எண்ணங்கள் போன்றவை அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும். கன்றுடன் கூடிய பசுக்களை வீட்டிற்கு அழைத்து வந்து லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும்படி செய்வார்கள். இவ்வாறாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதன் மூலம் முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிப்பதுடன் எதிர்கால சந்ததியினரும் பாரம்பரியத்தை தெரியப்படுத்துகிறோம். பொங்கல் திருநாளை இவ்வாறு வாழையடி வாழையாக கொண்டாடுவதன் மூலமாக குடும்ப உறவினர்களிடமும் சமூகத்திலும் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். இது போன்ற காரணங்களால் தான் பொங்கல் திருநாளை தமிழர் திருநாள் என்று கொண்டாடுகின்றனர். இது மட்டுமல்லாமல் சங்ககால இலக்கியங்களில் பொங்கல் பண்டிகை குறித்தும் தை முதல் நாள் சிறப்புகள் குறித்தும் சங்ககால இலக்கியங்கள் ஏராளமான பாடல்கள் பாடியுள்ளனர். நற்றிணை பாடல்களிலும், குறுந்தொகை பாடலிலும், புறநானூறு பாடலிலும், ஐங்குறுநூறு பாடலிலும் தைப்பொங்கல் பற்றி சிறப்பாக பாடப்பட்டுள்ளது. தைத்திங்கள் தன்கயம் போல என பாடல்கள் இதில் ஒன்று சேர வந்துள்ளன. இது போன்ற எண்ணற்ற சிறப்புகள் பொங்கல் பண்டிகைக்கு இருப்பதாலோ என்னவோ தை திருநாள் விழா அடுத்த சந்ததியினருக்கு நாம் பாரம்பரியத்தை தெரிவிக்கும் விழாவாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். அனைவரும் விரும்புவதும் அதுவே. எனவே உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் மட்டுமல்லாது உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகளுக்கும் பொங்கல் பண்டிகையின் சிறப்புகளை பற்றி எடுத்து கூறுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். இது மூலியமாவது அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இதுவரைக்கும் கேட்டதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.